கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. கிளாஸ் எடுக்கிறதுக்காக அக்காவெல்லாம் வெயிட்டிங். ஓகேவா, கிளாஸ்க்கு போங்க. கிளாஸ் டைம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை பார்க்கல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம காலையில பார்த்தத இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். நீ காலைல என்ன படிச்சீங்க? மன்னிக்கும் அன்பு. இதோட மனப்பாட வசனத்தை நம்ம சொல்லி பார்க்க போறோம். சரியா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தாலும் பரவாயில்ல, டைரி எழுதி வச்சிருப்பீங்கல்ல, அதை பார்த்து சொல்லுங்க. சரியா? இல்லைன்னா அக்கா அங்க எழுதி வச்சிருக்கேன், அதை பார்த்து சொல்லுங்க. சொல்லுவோமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. மறுபடியும் சொல்லுவோமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ ப்ரேயர் பண்ணுறதுனா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? கண்ணை மூடணும். கண்ணை மூடி முட்டி போடணும். சரியா? எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே 5ஆவது EVPS கவுண்டர் பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் இயேசப்பா கேட்குற மனப்பாட வசனங்களையும் கேட்குற கதைகளையும் ஆண்டவரே அவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரில நடந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. இந்த விதைக்கிற விதைகள் எல்லாம் ஆண்டவரே நல்ல நிலத்துல விதைக்கிற விதைகள் போல நல்ல செழித்தவங்க உதவி செய்யுங்க. அனைத்தையும் உங்க கருத்தை ஒப்படைக்கிறோம். நீ பேசுகிற ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், அடுத்த கதை கேட்கலாமா? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருங்கள். இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை பார்க்க போறோம். அது என்ன கதைன்னா, மன்னிப்பே என் வாழ்க்கையில என்ன கிடையவே கிடையாது அப்படின்னு நினைச்சா இரட்டை சகோதரர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மனப்பாட வசனம் படிச்சிடலாம். சரியா? மனப்பாட வசனம் படிக்கலாமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னொரு தடவை சொல்றீங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. மத்தேயு 5:9. சரியா? இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாமா? அந்த கதையை எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்? சமாதானத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சமாதானம் என்னக்கா அப்படின்னு கேட்கிறீங்க. சமாதானம் அப்படின்னா நம்ம பைபிள்ல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சங்கீதக்காரன் யாரும் தெரியல, தாவீது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 10 கட்டளைகளையும் யார் கை கொண்டு இருக்காங்களோ அவங்களோட லைஃப்ல தான் சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி சாலமோன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஞானத்தின் பாதையில நடக்கிறவங்க அந்த பாதையில தான் என்ன இருக்குமா? சமாதானம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சாலமோன் நீதிமொழிகள்ல சொல்லியிருக்காரு. இதே மாதிரி அப்போஸ்தலர் பவுல் இருக்காரு இல்லையா? பவுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா புத்திக்கும் மேலானதுதான் என்னது? சமாதானம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அது ஆவியின் கனிகள்ல ஒண்ணுதான் சமாதானம். நான் படிச்சிருக்கோம் ஆவியின் கனிகள் 9. அதெல்லாம் தெரியுமா? தெரியட்டும் பரவாயில்ல, அக்கா உங்களுக்கு சொல்றேன். ஆவியின் கனிகள் மொத்தம் 9. சரியா? ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5:22 இருக்கு. அக்கா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆவியின் கனிகள் என்ன கனி அப்படின்னா அன்பு. சரியா? அன்பு. அதுக்கப்புறம் 2வது கனி சந்தோஷம். சந்தோஷத்துக்கு அப்புறம் 3வது தான் என்னது? சமாதானம். சமாதானத்துக்கு அப்புறம் என்ன வரும்? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம். சரியா? இதுதான் ஆவியின் கனிகள். சமாதானம் இருக்கு இல்லையா? சமாதானத்தை கிரேக்க பாஷையில ஈரின்னு சொல்லுவாங்க, எப்ரேயன் பாஷையில ஷாலோம்னு சொல்லுவாங்க. நம்மளாம் பாட்டு போவோம் இல்லையா? ஒரு எகுவா ஷாலோம் அந்த மாதிரி பாடுவோம் இல்லையா? அந்த ஷாலோன்ற வார்த்தைக்கே சமாதானம் தான் இருக்கும். ஓகேவா?
இப்போ இந்த சமாதானத்தை பத்தி ஒரு குட்டியா கதை பார்க்கலாமா? அந்த கதை என்னன்னா, மன்னிக்கவே முடியாது, எனக்கு வாழ்க்கையில சமாதானமே கிடையாது, என்னோட அண்ணன் எனக்கு கூட சமாதானமே ஆக மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு இரட்டைகள் பத்தி தான் பார்க்க போறோம். இரட்டைகள்னா யாரு? ட்வின்ஸ். சரியா? அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். யார் அந்த ட்வின்ஸ் தெரியுமா? ஈசாவும் யாக்கோபும் தான் அந்த ட்வின்ஸ். நம்ம ஈசாக்கோட மகன்கள் தான் அந்த ட்வின்ஸ். நம்ம ஈசாக்கும் ரெபேக்காவும் பிறந்தவங்க யாரு? ஈசா யாக்கோபு. அவங்க 2 பேரும் ட்வின்ஸா பிறந்தாங்கன்னா சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஈசாக்கும் யாக்கோபுக்கும் என்ன இருக்கும்? நிறைய வேறுபாடு இருக்கும். என்னென்ன வேறுபாடுன்னு பார்க்கலாமா? ஈசாக்கு என்ன இருக்கும்னா முடி, அதுவும் நம்ம கையில அந்த முடியெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி முடி நிறையா இருக்கும். ஆனா யாக்கோபுக்கு முடியெல்லாம் அவ்வளவா இருக்காது. இதே மாதிரி ஏசா என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, விழுவித்தைக்காரனா இருந்தான், வேட்டையாடுவான், இந்த மாதிரி வெளியே போய் வேட்டையாடி வர்றதுல வல்லவனா இருந்தான். இது ஏசாவோடது. யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருந்தா, கூடாரவாசியா இருந்தான். கூடாரவாசினா என்ன? கூடாரவாசியில அம்மா அப்பா கூட வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறது, அம்மா அப்பா ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்தது யாக்கோபு. ரொம்ப மென்மையானவனா இருந்தான். சரியா? இதே மாதிரி என்ன, அவங்க பேருமே வித்தியாசம் இருந்துச்சு. ஏசாவோட பேருக்கு அர்த்தம் என்னன்னா கடினமானவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருந்துச்சு. யாக்கோபோட பேருக்கு அர்த்தம் என்னன்னா எத்தன், அதாவது ஏமாத்துறவன் அப்படின்னு அர்த்தம். 2 பேரும் அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஏசாவும் என்ன பண்ணுவான், கடினமாவே இருப்பான். அவனோட பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் நடந்துட்டு வந்துட்டு இருந்தான். யாக்கோபும் சரி ஏமாத்துறவனாவே நடந்து வந்துட்டு இருந்தான். அவங்க அண்ணனை ஏமாத்தி விளையாடுறத என்ன பண்றது, அவனுக்கு ரொம்ப பொழுதுபோக்காவே இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஏசாவை ஆசீர்வதிக்கிற மாதிரி அவங்க அப்பா ஈசாக்கு இருக்காங்களா, அவங்க அப்பா ஈசாக்கு ஏசாவைனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க அம்மா ரெபேக்காவுக்கு யாக்கோபுனா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டுல செல்ல பிள்ளைங்க அப்பா சொல்ல அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுல என்ன இருந்துச்சுன்னா, ஈசாக்கு சின்ன பிள்ளையா ஏசா இருந்தான், அதே ரெபேக்காவுக்கு சின்ன பிள்ளையா யாக்கோபு இருந்தான். ஓகேவா? ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஈசாக்கு வயசாயிடுச்சு, கண்ணெல்லாம் என்ன பண்ணிச்சு, இருட்டினோடனே அவன் லாஸ்ட்ல அந்த மரண படுக்கையில சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் என் மகனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மகனான ஏசாவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, மகனே நீ என்ன பண்ண, போய் வேட்டையாடி இந்த மாதிரி பிடிச்சி எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ற, சமைச்சு எடுத்துட்டு வா, நான் அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஏசா கிட்ட சொல்றாரு. ஏசாவும் என்ன பண்றான், போய் என்ன பண்றான், வேட்டையாடுறதுக்கு போய் எல்லாத்தையும் என்னதான் பண்ணிட்டு இருக்கான். இதை மறைஞ்சிருந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மா யாக்கோபோட அம்மா இருக்காங்கல்ல, யாக்கோபு ஏசாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு என்ன பண்றாங்க, இந்த ஆசீர்வாதம்லாம் யாக்கோபுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் என்ன தெரியுமா, யாக்கோபை அவங்க ஈசா அப்பா கிட்ட கொண்டு போயிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கி சொல்லணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ற, யாக்கோபை கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி ஏசா ஆசீர்வதிக்க போறத உங்க அப்பா சொல்றத நான் கேட்டேன், அதனால நீ என்ன பண்றேன்னா நான் சமைச்சு தரேன், அந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட நீ கொடுத்து நீ அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா யாக்கோபு என்ன இருக்கு, ஒரே பயம். ஐயோ நான் ஏமாத்துறது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, என் கையிலலாம் முடியே இல்லை, ஒருவேளை அப்பா என் வாய்ஸை கேட்டு என்னை செக் பண்றதுக்காக என்னை தொட்டு பார்த்தாங்கன்னா என் கையில ரோமம் கிடையாது, அண்ணன் கையில தானே முடியலாம் இருக்கு, என் கையில முடியலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அவங்க அம்மாட்ட சொல்றான், இந்த மாதிரி அப்பா நான் ஏமாத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னை சபிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அப்படி சபிச்சாங்க அப்படின்னா அது சாபம் என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புறாங்க. கூடவே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏசா மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெள்ளாடு, அந்த ஆண்டவருக்கு அந்த வெள்ளாடை அதோட தோலை எடுத்து யாக்கோபுக்கு போட்டு கொண்டு போய் நீ இப்போ கொடு, அப்போ உன் கையை தொட்டு பார்த்தா அவங்களுக்கு டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த வெள்ளாட்டு தோலை யாக்கோபு கிட்ட கொடுக்குறாங்க. சரியா? அப்போ அவங்க அப்பாவை ஏமாத்துறதுக்காக ஆடு தோலை மேலே போட்டுட்டு அவன் போவான். போகும்போது அவன் ஈசாக்கு கேட்பாரு, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே என்ன பண்ணுவாரு, அவர் நான் தான் மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஈசாக்கு என்ன நினைப்பான், என்ன யாக்கோபோட சத்தம் மாதிரி இருக்கு, உன் கையை காட்டி நான் தொட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு சொல்லுவோம். உடனே மாலை ரெடியா ஆட்கள்லாம் போட்டுருந்தாங்கல்ல, உடனே என்ன பண்ணா கை பிடிச்சி பார்க்கும்போது ரோமெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டுத்தோல் இருந்துச்சுல, அதெல்லாம் முடியலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தோடனே அவன் ஏசாதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணி நீ எங்க வா, இங்க எனக்கு ஒரு முட்டை கொடு அப்படின்னு சொல்லி ஈசாக்கு யாக்கோபு கிட்ட சொல்றாரு. அதாவது ஏசா நினைச்சு யாக்கோபு கிட்ட சொல்றாரு.
ஆனால் யாக்கோப்பு என்ன பண்ணுறா, அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு போய் முத்து கொடுக்குறான். முத்து கொடுத்தோன்னா அவன் வந்து அந்த வஸ்திரத்தில் அவன் போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, அதோட ட்ரெஸ்ஸோட வாசனை வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதோ என்னோட குமாரனோட வாசனை எப்படி இருக்குன்னு தேவன் ஆசீர்வதிச்ச வயல்வெளியின் வாசனை மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வதிக்க தொடங்குறாரு. என்னென்ன ஆசீர்வதிக்கிறாங்கன்னா, நீ தேவனாய் வானத்தின் பனியை போலவும் பூமியின் கொழுமையை போலவும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இன்னும் என்ன ஆசீர்வதினா, ஜனங்கள் எல்லாரும் உன்னை வணங்க கடவர்கள், ஜாதிகள் எல்லாரும் உன்னை வந்து வணங்குவாங்க, உன் சகோதரனுக்கு எஜமானா இருப்ப. அதுக்கப்புறம் வந்து உன்னை சபிக்கிறவங்க வந்து சபிக்கப்பட்டிருப்பாங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஏசா வரான். ஏசா வந்து வேட்டையாடி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஈசாக்கு பிடிச்ச மாதிரிலாம் சமைச்சு எடுத்துட்டு வரான். ஆசையாக ஆசீர்வாதம் தருவாங்க அப்படின்னு வச்சுட்டு வரான். வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இப்போ கேட்குறாரு ஈசாக்கு, இப்போ யார் வர்றது அப்படின்னா அவன் தான் சொல்லுவான், உங்களுக்கு நாங்கள் ஏசா நான் வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னானே அவனுக்கு ஷாக் ஆகிடும். என்னடா இப்போதான் நம்ம ஆசை வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது என்ன ஆச்சு அப்படி கேட்கணும் சொல்லுவான். இப்போதான் அவன் சகோதரன் ஏமாற்றி என்ன பண்ணிட்டான், ஆசீர்வாதம் தான் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே ஏசாக்கு வரும் கோவம். அப்படி கோவம் வரும். நம்மள எவ்வளோ கோவம் வரும், நமக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட நம்ம அண்ணனுக்கோ இல்லை தம்பிக்கோ தங்கச்சிக்கோ என்ன கொடுத்துட்டா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அதே மாதிரி தான் ஏசாக்கும் இது கோவம் வச்சு கோவம் வந்து என்ன பண்ணா, சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இதே மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஏமாத்தினான். ஃபர்ஸ்ட் என்ன ஏமாத்தினா, சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். சேஷ்டபுத்திர பாகம் என்னன்னு தெரியுமா, பர்த் ரைட். அதாவது முதல்ல பிறகுறாங்க இல்லையா, அந்த காலத்துல முதல்ல பிறகுறவங்களுக்கு சொத்துல 2 பாகமும் அதிகாரமும் அதிகமா இருக்கும். அதுதான் பர்த் ரைட்னு சொல்லுவாங்க. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வந்து வாங்குறதுனால என்ன பண்ணா, ஒரு நாள் லேசா பசியோட வரும்போது இவன் வீட்டுல கூழ் கொடுத்துட்டு இருப்பான். அவன் பசிக்காக கூழ் கேட்கும் போது இவன் என்ன சொல்லுவான்னா, உன்னோட சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு, அதாவது பர்த் ரைட் நீ எனக்கு கொடு, நான் உனக்கு வந்து கூழ தரேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இவனும் பசினால நான் சாக போறேன், இப்போ எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூழுக்காக, அந்த சிவப்பு கூழுக்காக என்ன பண்ணுவான்னா அவன்கிட்ட கொடுத்துருவான், யாக்கோபிட்ட கொடுத்துருவான். இப்படி ஏமாத்தி ஃபர்ஸ்ட் வாங்கிடுவான்னா, 2வது முறை என்ன பண்ணான் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான். இவனுக்கு பயங்கர கோவம் ஏசாவுக்கு. என்னடா இது, நம்மள 2 தடவை இவன் பேர் யாக்கோபிட்ட சரிதானே, என்னை 2 தடவை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்ல அழுதுகிட்டே கேட்குறான், உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கா, என்னோட ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மள கேட்போம்ல, நம்மளோட சாக்லேட் அண்ணன் இல்லைன்னா அக்கா வாங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு தம்பி தங்கச்சி அதை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அது கோவம் வந்து கேட்போம்ல, ஒரு சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்தீங்க, ஒரு சாக்லேட் இல்லையா அவங்க கேட்டா அப்படி கேட்போம்ல. அதே மாதிரி ஏசா வந்து கேட்குறவங்க அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் உங்கள்கிட்ட இருக்கா, ஒரு ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க அப்பா சொல்லுவாங்க, என்ன பண்ணுறதுப்பா, உங்களோட தம்பி இந்த மாதிரி என்னை ஏமாற்றி அவன்கிட்ட போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினதுனால ஏசாக்கு வந்து யாக்கோபு மேலே செம கோவம். அந்த கோவத்தை எப்படின்னா கண்ண முடிவு பண்ணுறான், நம்ம அப்பாவுக்காக துக்கிக்கிற நாள் வரும், அப்போ நான் என்ன பண்ணுவேன், யாக்கோபை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு நினச்சி யோசிச்சுருவேன். இந்த ஏசா அப்படி நினைக்கிறதுல யாருக்கு தெரிய வருதுன்னா, ரெபெக்காளுக்கு, அவங்களோட அம்மாவுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே ரெபெக்கா சும்மா இருப்பாங்களா, அவங்க பிடிச்ச பையனான யாக்கோபை என்ன பண்றாங்க, கூப்பிட்டு உன் அண்ணன் இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு என்ன பண்றா யோசிக்கிறான். அதனால நீ என்ன பண்ற, ஆரான்ல இருக்கிற என் தம்பி லாபான் இடத்துக்கு நீ போயிடு, யாரோட தம்பி, ரெபெக்காளோட தம்பி சகோதரன், சரியா, லாபான் இடத்துக்கு போயிடு. அவன் எங்க இருக்காரு, ஆரான்ல, அந்த இடத்துக்கு நீ போயிடு, உன் சகோதரனோட அதாவது ஏசாவோட கோபம் தனிச்சதுக்கு அப்புறம் நான் அவனை கூப்பிடுறேன், நீ அப்போவா அப்படின்னு சொல்லி ரெபெக்காள் வந்து அனுப்பிச்சிடுறாங்க. ரொம்ப வருஷம் போச்சு. இவனும் யாக்கோபும் வந்து லாபான் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாரு, அங்க லாபானோட குமாரதியிலே வந்து மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு குழந்தைங்கலாம் பிறந்தாங்க. இதெல்லாம் இந்த வருஷம்லாம் போனதுக்கு அப்புறம் அங்கேயும் லாபான் ஒரு சில இடத்துல அவன் ஏமாத்துற மாதிரி வருது. வந்தோடனே ஏசப்பா என்ன சொல்றாங்க, நீ இங்க இருக்காத, நீ வந்து எங்க போ, உங்க அப்பாவோட ஊருக்கே போ, நீ சொந்த இடத்துக்கே நீ வந்து திரும்பி போ, ஏசாக்கிட்டே நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் உன் கூடவே இருக்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவன் என்ன பண்றான், மனசுல பயம் இருக்கணும், நம்ம வந்து ஏமாத்திட்டோம், இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஏசா போக சொன்னாலும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி, அவங்க பசங்க எல்லாருமே சேர்த்துட்டு, அவங்க மனைவி எடுத்து அவங்கெல்லாம் சேர்த்துட்டு என்ன பண்றான், கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது யாபோக்குன்னு ஒரு நதி
துறை வருது, நதியின் துறை வருது. அந்த நதியின் துறை ராத்திரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ராத்திரியில் இவங்களோட ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் அந்த நதிக்கு அந்த பக்கம் கடந்து போக சொல்லிடுவான். நடந்து போக சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்கே பின்தங்கி இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை பின்தங்கி இருப்பாங்க. நடந்து போனதுக்கப்புறம் இவன் இங்கே பின்தங்கி இருப்பான். அப்போ வந்து ஏசப்பா வந்து அவங்களோட போராடுவாங்க. எப்போ இது வரைக்கும்னா விடிகிற வரைக்கும் போராடுவாங்க. போராடினா அவன் வந்து மேற்கொள்ள முடியாத அவன் ஏசப்பா என்ன பண்ணுவான், அவன் தொடை சந்தை வந்து தொட்டுருவாங்க. தொட்டினாலே அவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க, தொடை வந்து சுழுக்க ஆரம்பிச்சிடும். சுழுக்கணும்னா விழுந்துருவாங்க. உடனே வந்து ஏசப்பா சொல்லுவாங்க, நான் விடிய போகுது, நான் வந்து கிளம்புவேன், என்னை விடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்போ வந்து யாக்கோபு என்ன பண்ணுவான், பிடிச்சிக்குவான். ஏசப்பா பிடிச்சிட்டு, இல்லை நான் விட மாட்டேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக இருக்கும். உடனே ஏசப்பா என்ன பண்ணுவாரு, உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. யாக்கோபு அப்படின்னு சொல்லுவான். யாக்கோபா என்ன அர்த்தம் தெரியும்ல, ஏமாத்துறவன். அதனால கேட்பாரு. யாக்கோபுன்னு சொன்ன உடனே ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, இனிமேல் உன் பேர் வந்து யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி யாக்கோபோட பேரை இஸ்ரவேல்னு மாத்துறாரு. மாத்துறது ஏன் காரணம் அப்படின்னா, ஏசப்பா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. நீ வந்து தேவனோடும் மனிதரோடும் போராடி ஜெயிச்ச, அதனாலதான் உனக்கு இஸ்ரவேல் பேர் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. மாத்தினோன்னு என்ன பண்ணாரு, விடிஞ்சிருச்சு, ஏசப்பாவும் போயிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து யாக்கோபு என்ன பண்றாருன்னா, நான் வந்து இந்த இடத்துலதான் என்ன பண்ணேன், ஏசப்பாவை முகமுகமா ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பார்த்தேன், உயிர் தப்பிச்சுட்டு இங்க இருக்கு, அதனால இந்த இடத்துக்கு என்ன பண்றேன், வெண்ணின்னு பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெண்ணின் பேரை வச்சு நொண்டி நொண்டி நடந்தான். சொல்லி கிருஷ்ணத்தோட அதனால நொண்டி 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 நடந்து வந்தான். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்காக, அவங்க அண்ணா இடத்துல தான் போயிட்டு இருக்கான், அவங்க அண்ணன் சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வேலைக்காரங்க தான் கொடுத்து, எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா லாபம் இடத்துல தான் இருந்தேன், எனக்கு வந்து இவ்வளோ செல்வம் இருக்கு, இவ்வளோ செல்வாக்கு இருக்கு, நீ கொஞ்சம் வச்சுக்கோ, என் மேலே மட்டும் என்ன பண்ண, தயவாயிரு, தயவான என்ன கொஞ்சம் இறக்கம் காட்டு, நான் வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளாம் நைஸாக போய் பார்ப்போம்ல, அண்ணா என்ன பண்ணுறோம், அக்கா என்ன நம்ம ஏமாத்திட்டோம், ஸோ அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் சமாதானப்படுறதுக்காக யோசிப்போம்னா, அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, யாக்கோபு அவங்களுக்கு முன்னாடி இந்த வெகுமதிகள்லாம் அனுப்புறான். கழுதைங்க, அவங்க வேலைக்காரங்கள்லாம் வந்து 3 பேர் அனுப்புறான். இந்த மாதிரி ஒரு செட்டா ஒரு 3 செட்டை அனுப்புறான். அனுப்பும்போது அவங்க வந்து திரும்பி வேலைக்காரங்க வராங்க. அப்ப வந்து யாக்கோபு கேட்கறான், என்ன என் அண்ணன் என்ன சொன்னா, வெகுமதிலாம் ஏற்றுக்கிட்டானா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வந்து வேலைக்காரங்க சொல்றாங்க, அவங்க அண்ணா வந்து ஏசா வந்து 300 பேர் கூட 400 பேர் கூட வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். பயம் வந்தோடனே என்ன பயமா இருக்கும்ல, இவ்வளோ நாள் வருஷம் கழிச்சு பார்க்குறோம், இன்னும் வந்து அந்த எனக்கு தெரியல, நம்மளால கோவம் தனியில அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா இன்னைக்கு என்ன பண்ணிடுவான், நம்ம கொலை பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருந்திருப்பான். பயந்துட்டு இருந்ததுல என்ன பண்ணுவான், அவங்களோட நர்ஸ்லாம் இருக்காங்களே, வேலைக்காரையும் பிள்ளைகளையும், அப்புறம் பின்னாடி ராகிலையும், அதுக்கப்புறம் அது மாதிரி அவங்க வயசு பின்னாடி இருந்துச்சு, அவங்க முன்னாடி போய் என்ன பண்றான், 7 தடவை தரையில விழுந்து வணங்குறான். யாருக்கு முன்னாடி, ஏசாக்கு முன்னாடி வணங்குறான். ஏசாக்கு பார்த்தோன்னே என்ன வந்துருச்சு, அவனுக்கு பயம் வந்துருச்சு, வெறுக்கம் வந்துருச்சு. நமக்குலாம் கஷ்டமா இருக்கும், நமக்கு முன்னாடி நம்ம அண்ணா இல்லை தம்பிலாம் கீழே வந்து சாரி கேட்டால் நமக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதே மாதிரி ஏசாக்கும் என்ன வந்துச்சு, நம்ம யாக்கோபு பண்றதை பார்த்து அவனுக்கு ஒரே என்ன வந்துச்சு, தயவு இறக்கம் வந்துருச்சு, அவனுக்கும் அழுக வந்துருச்சு. உடனே என்ன பண்ணா, ஏசா வந்து ஓடி வந்து யாக்கோபு பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதானா, அழுது முத்தமிட்டு அழுதானா. ஏன் தெரியுமா, அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு, அவ்வளோ சமாதானத்துல அந்த சண்டை வந்து முடிஞ்சிச்சு. சரியா? ஏன் அப்படின்னா அவனுக்கு மன்னிக்கிற குணம் இருந்துச்சு. ஏசாவை மன்னிக்கல அப்படின்னா இந்த நேரம் என்ன இருக்கும், யாக்கோபை சண்டை போட்டிருப்பான். கரெக்டா சண்டை போட்டு என்ன இருக்கும், கொலை பண்ணியிருப்பான். அப்ப இந்த குடும்பமே என்ன ஆயிருக்கும், பிரிஞ்சு போயிருக்கும். அந்த தம்பி இருந்திருக்காது, அந்த பாசமே என்ன பண்ணியிருக்காது, அன்புன்ற ஒரு விஷயத்துக்கே இடம் இருந்திருக்காது. அதுக்கு மாறா என்ன நடக்குது, ஏசா வந்து அவன் தம்பியா யாக்கோபை மன்னிச்சதுனால அங்க அவனோட சகோதர அன்பு வெளிப்படுது. சரி, அன்புக்குன்னா இதுல மன்னிக்க முடியும், அதே மாதிரி மன்னிச்சதுனாலதான் அந்த இடத்துல சமாதானமும் வந்துச்சு. இல்லைன்னா 2 பேருக்கும் சண்டை தான் வந்திருக்கும். கரெக்டா? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு நம்ம இப்ப பார்க்க போறோம்னா, அது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், 2 பேர் சமாதானம் ஆயிட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். சரியா? பார்ப்போமா? இப்போ இதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கு. அப்ப மெதுவா எழுப்ப படிச்சுக்கணும். இது கரெக்டா கவனிச்சுக்கணும். கவனிச்சாதான் மேஜிக் பாக்ஸ் ஞாபகம் இருக்கா?
அந்த மேஜிக் பாக்ஸை திறந்து நான் ஒவ்வொன்றா கேட்கும்போது நீங்கள் சொன்னாதான் அந்த மேஜிக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சரியா? இந்த ப்ராடக்ட்ல தான் மேஜிக் பாக்ஸ்லேயும் இருக்குது, அதனால கரெக்டாக சொல்லணும். நம்ம ஏசாயா பக்கத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? மன்னிக்கணும், அன்பு, தயவு. தயவாக இருக்கணும். தயவு என்ன தெரியுங்களா? இருக்கமா, நம்ம நம்பி நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? மன்னிப்பு இருக்கணும். ஏசா எப்படி யாக்கோபை மன்னிச்சானோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம சகோதரர் பண்ண தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பண்ண தப்பெல்லாம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும். சரியா? அப்புறம் அன்பு. அன்பு இருந்தால் தானே மன்னிக்க முடியும். நம்ம அண்ணன், நம்ம தங்கச்சி, நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். சண்டை போடக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? தயவு. தயவு இருக்கணும். சரியா? ஏசா எப்படி அவங்க யாக்கோப் அவன் தம்பிக்கு மேல தயவா இருந்தாலும், அவனோட இறக்கத்தை அவன் மேல தம்பி மேல காமிச்சாலும், அவன் பழைய பகையெல்லாம் மறந்துட்டு இருந்தாலும், அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் மேல இருக்கிற கோபம்லாம் என்ன பண்ணிடணும்? விட்டு அவங்க மேல தயவா இருக்கணும். சரியா? இது 3 இருக்கும்போது என்ன ஆகும்? மன்னிப்பு, அன்பு, தயவு. இது 3 இருக்கும்போது என்ன இருக்கும்னா சமாதானம் இருக்கும். சரியா? சமாதானம் இது 3 இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து அக்கா காட்டுட்டா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? மன்னிப்பு இருக்கணும். மன்னிப்புக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இருந்தாதான் மன்னிக்க முடியும். சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? தயவு இருக்கணும். அன்பு, மன்னிப்பு, தயவு இது 3 இருந்தாதான் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சரியா? இப்போ இந்த 3 தான் அக்கா மேஜிக் பாக்ஸை காட்ட போறேன். மேஜிக் பாக்ஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்த அதே மேஜிக் பாக்ஸ் தான் இப்போவும் இருக்கு. அந்த மேஜிக் பாக்ஸ்ல இப்போ நம்ம ஸ்லைட்ஸில் பார்த்த இதெல்லாம் இருக்கு. ஞாபகம் இருக்க ஸ்லைட்ஸில் பார்த்தீங்களா? வெரி குட். இப்போ நீங்கள் சொல்ல என்ன ஆகும்னா இந்த மேஜிக் பாக்ஸ்ல இருந்து ஓப்பன் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நம்ம என்ன பார்த்தோம்? மன்னிப்பு. கரெக்டா? மன்னிப்பு பார்த்தோமா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அன்பு பார்த்தோம். அன்பு பார்த்தோமா? அன்புக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? நம்ம தயவு பார்த்தோம். தயவு பார்த்தோமா? ஓகேவா? இது 3 இருந்தா என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் பாட்டு தலைப்பு என்ன? சமாதானம். சமாதானம் இருக்கா? இப்போ பைபிள்ல சொல்லியிருக்கு, ஒரு வழி ஏசப்பாக்கு பிரியமா இருந்தா அவங்க சத்துரு கூட அவங்க கூட என்ன பண்ணுவாங்க? சமாதானமா போகும்படி செய்வாராம். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? ஏசப்பா பிடிச்சவங்கலாம் ஏசப்பாவோட பிள்ளைங்களா வாழணும். ஏசப்பாவோட பிள்ளைங்களா வாழ்றது நம்ம என்ன பண்ணணும்? சமாதானம் பண்றவங்களா இருக்கணும். சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாது, சமாதானம் பண்றவங்களா இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? உங்க அண்ணா அக்கா இல்லை தம்பி தங்கச்சி கூட சண்டை போட்டிருக்கலாம். சண்டை போட்டா என்ன பண்ணணும்? இல்லை இப்பவே என்ன பண்ணணும்? சாரி கேட்டு சமாதானம் ஆகணும். சரியா? ஏன் அப்படின்னா நம்ம யார் பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க. தாத்தா பிள்ளைங்களாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏசப்பா பிள்ளைங்க என்ன பண்ணணும்? சண்டை போடாம சமாதானமா இருக்கணும். சரியா? இன்னைக்கு நம்ம மனப்பாட்டாச்சும் அதானே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சமாதானம் பண்ணிக்கிற பாக்கியவான்கள் அவருக்கு தேவனுடைய புத்திர எனக்கு எப்போ நம்ம சமாதானம் பண்றவங்களா இருக்கணுமோ அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசப்பட பிள்ளைங்களா இருக்கும். சரியா? ஓகேவா? புரிஞ்சுது? சரி, வெரி குட். இப்போ நம்ம ஒர்க் ஷீட் பத்தி பேசணும். ஒர்க் ஷீட்னா என்னக்கா அப்படின்னு கேட்டீங்க. பார்த்தீங்களா கதை? அக்கா சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? இந்த கதையிலிருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்கப்படும். சரியா? எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சு பக்கத்தில் அனுப்பி வச்சிருக்கீங்களா? இது கேட்கப்படும். இது எங்க இருக்குன்னா ஆதியாகமம் 27ல இருக்கு, ஆதியாகமம் 32ல இருக்கு, ஆதியாகமம் 33 1ல 4 இதுக்குள்ளதான் இந்த கதை இருக்கு. இந்த கதையை படிச்சு இந்த கதைக்குள்ளதான் எங்களுக்கு கேட்பாங்க. அக்கா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இதை மட்டும் நீங்க வீட்டுல இருந்து பைபிளை ரீட் பண்ணி நீங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணா போதும். ஓகேவா? ஆன்சர் பண்ணி நீங்க அனுப்பணும். பேரண்ட்ஸ் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இது சென்ட் பண்ணப்படும், அந்த குரூப்ல சென்ட் பண்ணப்படும். இந்த ஒர்க் ஷீட்டை பார்த்து இதுக்கான ஆன்சர்ஸும் நீங்க சென்ட் பண்ணணும். இன்னையோட இன்னைக்கு சமாதானத்தை பற்றி பார்த்தோம்னா இது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் அவங்கள பைபிள் வாசித்து அவங்களாம் ஆன்சர் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அவங்களாம் அதை ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்கள். கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு வழியில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிள்ளைங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணுவாங்க. கூட உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் அப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே குட்டீஸ், இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேஷன் நடக்குது இல்லை? 12 டேக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
சரி ஃபைனல் இயர் வந்து அக்கா பார்க்குறேன். பாய்.